தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருந்ததாவது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தினை இன்று வெளியிட்டுள்ளார். மின்னணுவியல் துறையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாடு ஏற்கனவே அகில இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக விளங்குகிறது. மின்னணுவியல் துறையில் மேலும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியை ஊக்குவித்திடவும், குறைக்கடத்தி துணை பிரிவுகளில் பெருமளவு முதலீட்டுகளை ஈடுபடுத்திடவும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு குறைக்கடத்தி மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கை 2024 தனை அறிமுகப்படுத்தியது. இக்கொள்கை மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்திட வழிவகுத்துள்ள நிலையில், மின்னணுவியல் உற்பத்தி சூழலமைப்பை மேலும் மேம்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை இன்று வெளியிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் பயனடையும் நிறுவனங்களை மாநிலத்திற்கு ஈடுபடுத்தும் வகையில் ஒன்றிய அரசு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மானியத்திற்கு இணையாக தமிழ்நாடு அரசும் ஊக்கத்தொகை வழங்கிட இந்த திட்டம் வழிவகை செய்யும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டுகள் ஈர்த்து 60,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இயலும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.